கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்றது வந்து மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படியோ காவல்துறைக்கு வந்து அது ரொம்ப மஸ்ட் சார். ம். ராஜபாளையத்துல ஒரு இளைஞர் வந்து போலீஸ் வேலைக்கு தேர்வாயிருக்காரு. ம். அவருடைய அவருக்கு மேல வழக்குலாம் இல்ல. ஆனா அவருக்கு வேலை குடுக்கல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு பொம்பளைய வச்சிருந்திருக்காரு. அது உளவுத்துறை ரிப்போர்ட்ல தெரிய வருது. இவரு உடனே வேலை குடுக்கலன்ன உடனே ஹைகோர்ட்க்கு போறாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்க்கு போறாரு. ஆனால் அவங்க சொன்னது இது வந்து சீருடை பணியாளருடைய தேர்வாணையம். இது வந்து ஒழுக்கம் நெறி கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க பூத்தியா வச்சிருக்கிறது தவறு. ஒழுக்கமா தான் இருக்கணும்னு சொல்லி, அவருக்கு வேலை குடுக்காதது சரின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது, வேலைய வாங்கிக்கிட்டு, அந்த யூனிஃபார்ம் அந்த டியூட்டி டைம்ல அந்த யூனிஃபார்ம கழட்டி போட்டு அன்யூனிஃபார்ம்ல போயி, ஒருத்தனோட படுத்து எந்திரிச்சா, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணுமா? வேண்டாமா? அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களும் தப்பு தானே பண்ணுவாங்க. ம். சார் லஞ்சம் வாங்குறாங்கன்னு புகார் குடுக்குறோம். நீங்க லஞ்சம் வாங்குறான்னு புகார் குடுத்தோம் அப்படின்னா விசாரிக்கிறீங்க. உண்மைன்னு தெரிய வருது. லஞ்சம் வாங்கி குடுத்த ஏட்டையாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. லஞ்சம் வாங்குன இன்ஸ்பெக்டர ஏன் பண்ணல? அப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? லஞ்சம் வாங்குறவன வேலைக்கு வச்சுக்கிறீங்க. டியூட்டி டைம்ல போய் 2ஆம் நம்பரா வந்து கள்ள தொடர்பு வச்சிருந்தவங்கள வேலைக்கு வைக்கிறீங்க. தூக்கி அடிக்க மாட்டேங்கிறீங்க. கனிம வளத்த கடத்துறவன வேலைக்கு வச்சுக்கிறீங்க. அப்ப அதிகாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க குற்றத்த கட்டுப்படுத்தணும்னு நெனச்சீங்கன்னா, சாராயத்த ஒழிக்கணும். ம். எல்லா சம்பவங்கள்லயுமே சாராயம், கஞ்சா இந்த போதை வஸ்துக்கள சாப்பிட்டு தான் போறாங்க. அவன போய் கைய உடைக்கிறது, கால உடைக்கிறது சுடுறத விட, இந்த சாராயத்தையோ, இந்த கஞ்சாவையோ முற்றிலும் ஒழிச்சுட்டீங்கன்னா, இந்த குற்றமே நடக்காதுல்ல.